தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். 9 அமைச்சர்களோட முதல்வர் விஜயோடைய சர்க்கார் தன்னுடைய பணிகளை தொடங்கி இருக்கு. செங்கோட்டையனை தவிர மற்ற அனைவருமே அமைச்சர் பதவி ஏற்கிறது இதுதான் முதல் தடவை. முதல் தேர்தல்ல அதிக இடங்களை கைப்பற்றி இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்க தாவேகா முதல்வர் விஜய் தலைமையில தமிழகத்தை வழி நடத்துது. என் ஆனந்த்ல இருந்து கீர்த்தனா வரைக்கும் தமிழக அமைச்சர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். என் ஆனந்த் என்னும் நான். ஆனந்துடைய அரசியல் பயணம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. 2006லயே புதுச்சேரியோட புசி தொகுதியில ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவர். அதுக்கப்புறமா அகில இந்திய விஜய் ரசிகர் மன்றத்தோட தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டு ரசிகர்களை ஒரு நற்பணி இயக்கமா மாத்துறதுல முக்கியமான வேலையை செஞ்சிருக்காரு. கடந்த 20 வருஷத்துக்கும் மேலா விஜயோட நம்பிக்கைக்குரிய ஒரு நிழலாவே இருந்துட்டு வராரு. 2024ல தாவேகா ஆரம்பிச்சப்போ கட்சியோட அச்சாணியா பொது செயலாளர் பதவியை ஏத்துக்கிட்டாரு. கட்சி அமைப்பு பதவின்னு எல்லா வேலைகளையும் முன்னாடி நின்று கவனிச்சுக்கிட்ட இவருக்கு இந்த 2026 தேர்தல்ல டி நகர் தொகுதியில நிக்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த தொகுதியில ஜெயிச்ச கையோட இப்போ அமைச்சரவையிலையும் ஒரு இடத்தை பிடிச்சு தன்னோட புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்ததா ஆதவ் அர்ஜுனா என்னும் நான். ஆதவ் அர்ஜுனா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவர். திருச்சி டு சென்னைன்னு இவரோட ஆரம்ப காலம் முழுக்க விளையாட்டை சுத்தியே இருந்துச்சு. நேஷனல் லெவல் பாஸ்கெட் பால் பிளேயரா இருந்தவர். அப்புறம் இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்போட தலைவராகவே மாறினாரு. விளையாட்டுல இவருக்கு இருந்த அந்த பிளானிங் திறமை தான் பின்னாடி இவரை ஒரு பெரிய தேர்தல் யுக்தி வகுப்பாளரா மாத்துச்சுன்னு சொல்லலாம். டைரக்டா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே திமுகவோட தேர்தல் வேலைகள்ல இவருக்கு பங்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா விசிகாவில் சேர்ந்து அந்த கட்சியை டிஜிட்டல் தளத்துல பெரிய அளவுல கொண்டு வந்தாரு. ஆனா சில கருத்து வேறுபாடுகள்ல அங்கிருந்து விலகி விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாரு. விஜய்க்கு அடுத்தபடியா கட்சியோட முக்கியமான முடிவுகளை எடுக்கிற இடத்துல இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா தான் இருக்காரு. 2026 தேர்தல்ல வில்லிவாக்கம் தொகுதியில நின்ன ஆதவ் அர்ஜுனா முதல் தடவையிலேயே எம்எல்ஏவா ஜெயிச்சு அசத்தி இருக்காரு. அம்பேத்கர், பெரியார், காமராசர் கொள்கைகளை தீவிரமா பேசுற இவரு தாவேகா அமைச்சரவையிலையும் இடம்பெற்றிருக்காரு. அடுத்ததா அருண்ராஜ். அருண்ராஜ் எனும் நான். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இவரு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துல எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற மருத்துவர் மற்றும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியும் கூட. 2009ல இருந்து வருமான வரித்துறையில பணியாற்றிட்டு வந்த இவரு பாட்னால கூடுதல் ஆணையரா இருந்த போது 2025ல தன்னுடைய பணியில இருந்து விருப்ப ஓய்வு பெற்று தாவேகால இணைஞ்சாரு. கட்சியோட கொள்கை பரப்பு பொது செயலாளரா நியமிக்கப்பட்ட இவரு விஜய்க்கு நீண்ட காலமா அரசியல் ஆலோசனைகளை வழங்கிட்டு வந்ததா சொல்லப்படுது. அடுத்ததா ரொம்பவே முக்கியமானவர் செங்கோட்டையன் எனும் நான். தாவேகா அமைச்சரவையோட மிக முக்கிய மற்றும் மூத்த அரசியல் முகம் இவர்தான். 1972ல அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே அதுல தன்னை இணைச்சுக்கிட்டவர். கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில 1980ல இருந்து 2021 வரைக்கும் 9 முறை அதிமுக வேட்பாளரா வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்காரு. போக்குவரத்து மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா பணியாற்றிய அனுபவமும் இவருக்கு இருக்கு. கடந்த 2025ல அதிமுக தலைமையோட ஏற்பட்ட மோதல் காரணமா அந்த கட்சியிலிருந்து விலகி தாவேகால இணைஞ்சாரு. இவருக்கு கட்சியோட உயர்மட்ட மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. சுமார் அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் தமிழக அமைச்சரவையில இடம்பெற்று இருக்கிறது முக்கியத்துவமா பார்க்கப்படுது. அடுத்ததா வெங்கட்ரமணன். என்னும் நான். தமிழக வெற்றி கழகத்துடைய பொருளாளரா பணியாற்றிட்டு வந்த இவரு சென்னை மயிலாப்பூர் தொகுதியில இருந்து சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. கட்சியோட நிதி விவகாரங்களை கவனிச்சுட்டு வர இவருக்கு அமைச்சரவையிலையும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. சிடிஆர் நிர்மல்குமார். என்னும் நான். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே தமிழகம் எங்கும் ஒலித்த பெயர்னா அது திருப்பரங்குன்றம் தான். கார்த்திகை தீபம் ஏற்றும் பிரச்சனையில நீதிபதியும் போராடிய தொகுதி அது. இங்க தாவேகா சார்பில் களமிறங்கின சிடிஆர் நிர்மல்குமார் பாஜக அதிமுகல பயணிச்சவரு. சமூக ஊடக பிரிவு தலைவரா இருந்த அவரு தாவேகால இணைஞ்சு மாநில இணை செயலாளரானாரு.
என் ஆனந்துக்கு அப்புறமா தாவேகாவுடைய முக்கிய முடிவுகள் பற்றி வெளியில பேசக்கூடிய நபரா நிர்மல்குமார் தான் இருந்தாரு. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல திமுக, பாஜக இந்த இரண்டையும் வெளுத்து வாங்கின இவரு வெற்றியை வசப்படுத்தி அமைச்சராகி இருக்காரு. ராஜ்மோகன் ஆறுமுகம். ராஜ்மோகன் என்னும் நான். இதழியல்ல பட்டம் பெற்ற இவரு தனியார் தொலைக்காட்சியோட தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சி மூலமா மக்கள் கிட்ட அறிமுகமானவர். தாவேக்கா தொடங்கினதுல இருந்து விஜய் பேசினதை விட அதிகம் பேசி கூட்டத்தை துள்ளி குதிக்க செஞ்சவர் ராஜ்மோகன். திமுகவோட கோட்டையான சென்னை எழும்பூர் தொகுதியை கைப்பற்றி இப்போ அமைச்சராகி இருக்காரு. ஊடகம் மூலமா பிரபலமான இவரு அனிதா தற்கொலை உள்ளிட்ட பல்வேறு சமூக பிரச்சனைகளை ஆழமா அலசி அனைவரையுமே திரும்பி பார்க்க வச்சவர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், மேடை நிகழ்ச்சி தொகுப்பாளர், நடிகர், இயக்குனர்னு முத்திரை பதிச்ச ராஜ்மோகன் தாவேகாவோட கொள்கை பரப்பு செயலாளரா அதிகாரம் இல்லாதவர்களோட குரலா ஒழிச்சிருந்தாரு. தாவேகாவுடைய முக்கிய முகமா பார்க்கப்படக்கூடிய ராஜ்மோகனுக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்திருக்காரு விஜய். அடுத்ததா டாக்டர் பிரபு. பிரபு என்னும் நான். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான தோற்கடிச்ச கே பிரபு ஒரு மருத்துவர். ஏற்கனவே மக்கள் கிட்ட நெருங்கி பழகின அனுபவம், தாவேக்களை அணைஞ்ச பிறகு அரசியல்ல அவர் காட்டின தீவிரம் அவரை அமைச்சராக்கி அழகு பார்க்க வச்சிருக்கு. மிஷன் 2030ன்னு காரைக்குடிக்குன்னு தனியா 15 முக்கிய செயல் திட்டங்களை கைவசம் வச்சிருக்காரு பிரபு. எல்லாரும் இதை செய்வ அதை செய்வன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரபு இப்படிப்பட்ட தவறுகளை செய்யவே மாட்டேன்னு சொல்லி வித்தியாசமான அரசியல்வாதியா தாவேகால தனிச்சு தெரிகிறாரு. அடுத்ததா கீர்த்தனா. கீர்த்தனா என்னும் நான். தமிழக அரசியல்ல மிக இளம் வயதுல அமைச்சர் பொறுப்பேற்றிருக்காங்க கீர்த்தனா. சிவகாசி தொகுதியில அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம்னு பன்மொழி புலமை கொண்ட கீர்த்தனா நேரடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியல் ஆலோசகரா பணியாற்றி இருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் நிறுவனத்துல இணைஞ்சு திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளோட தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுல பின்னணியில இருந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. சிவகாசி தொகுதியோட முதல் பெண் எம்எல்ஏ என்ற பெருமையோட சட்டமன்றத்துல கால் பதிக்கக்கூடிய கீர்த்தனா அமைச்சரா தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்காங்க.